ஸ்டிச் மார்க் பண்ணாதான் எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet போட்டோம்னா நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால எப்பவுமே கரெக்டாக ஸ்டிச் மார்க் போடணும். செகண்ட் ரவுண்டில் 12 சிங்கிள் crochet போட்டு முடிச்சதும் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet, ஒரு சிங்கிள் crochet ஒரு ஸ்டிச்சில், அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet. அதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற சிங்கிள் crochetல ஸ்டிச் மார்க் பண்ண பிறகு இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே 1 2 1 2ன்னு இது போல் போட்டுட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக செயின் ஸ்டிச் போடணும். எல்லா ரவுண்ட்லேயும் ஃபர்ஸ்டில் மறக்காமல் செயின் ஸ்டிச் போடணும். இந்த ரவுண்டில் 1 2 1 2ன்னு ஸ்டிச் போட்டுட்டு வரும்போது ஃபர்ஸ்டில் 1ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், முடியும் போது 2ல் தான் முடியணும். 18 ஸ்டிச் வந்தது. முதல்ல போட்டிருக்கிற சிங்கிள் crochet ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 18 ஸ்டிச்சையே இன்னும் 3 தடவை போட்டுட்டு வரும்பொழுது இந்த போல் ஷேப்பில் இருக்கும். இப்போ எக்ஸ் போல் கிளியராக தெரியுது. இந்த யான் அண்டர் யான் ஓவர் ஸ்டிச் போடும்பொழுது தான் நமக்கு இது போல் ஸ்டிச்சை எல்லாமே எக்ஸாக இருக்கும். யான் அண்டர் யான் ஓவர் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் அமிகுருமி டால் எல்லாமே செய்கிறாங்க. அந்த டால் பார்க்கும்பொழுதே கிளியராக தெரியும், எக்ஸாக தான் இருக்கும் அந்த ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சு கற்றுக்கிட்டோன்னா தான் டால் மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். சிங்கிள் crochet யான் அண்டர் யான் ஓவர் ஸ்டிச்சு இப்போ மறுபடியும் போட்டு காட்டுறேன். ஊசி உள்ளே விட்டு ஊசிக்கு கீழே நூல் வரத்து யான் அண்டர், இப்போ ஊசிக்கு மேலே நூல் வரத்து யான் ஓவர். ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டிச்சு போட போகிறோம். ஊசிக்கு உள்ளே விட்டுறோம், ஸ்டிச்சு உள்ள ஊசிக்கு கீழே நூல் வரணும். இது